Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது switch statement. What is switch statement? A switch statement used to select one block from multiple options. இந்த switch statement எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா if else if ladder ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே, if else if ladderல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வருவோம். எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், மீதி இருக்கிறதெல்லாம் நமக்கு ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்றத பார்த்துருப்போம். இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். இங்கே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், அங்கே வந்து மல்டிபிள் கண்டிஷன், இங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் வச்சு ஒர்க் ஆகும். இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், பூலியன் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்டீஜர் வேல்யூல இருக்கலாம், இல்லைனா ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்விட்ச் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ டீட்டெயிலாக புரியும். சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச், இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஓப்பன் கலிபிரேஸ், லாஸ்ட்டாக க்ளோஸ் கலிபிரேஸ். இது உள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, நீங்கள் எத்தனை கேசஸ் வேணாலும் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக டிஃபால்ட் அப்படின்றத கொடுக்கணும். இதில் எந்த கேசஸ்மே நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக டிஃபால்ட்டில் இருக்க கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது இடையில வந்து நம்ம பிரேக் அப்படின்ற கீவை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஒரு சின்டெக்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம், டீட்டெயில் உங்களுக்கு புரியும். என்ன பண்ணுறேன், நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் நான் ஸ்விட்ச் எக்ஸாம்பிள் அப்படின்றத வச்சுக்கிறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஸோ நான் மெயின் மெத்தட் டிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்க, ஒரு டே ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ட்டு டே ஈக்குவல் 2 அப்படின்றத நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ட் டேட்டா டைப் டே அப்படின்ற வேரியபிள் 2 அப்படின்ற டேட்டாவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்விட்சோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் இங்கே வந்து அந்த வேல்யூ கொடுக்கணும், டே அப்படின்றத நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிள் நான் இங்கே எடுத்து கொடுத்துறேன். ஓப்பன் கலிபிரேஸ், க்ளோஸ் கலிபிரேஸ். நல்லா பார்த்துக்கணும், இங்கே வந்து வேல்யூ தான் பாஸ் பண்ணணும். இந்த வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு கேரக்டர், ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், நம்ம எது வேணாலும் பாஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் கண்டிஷனை செக் பண்ணக்கூடாது. இப்போ கிரேட்டர் தென் 10 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்விட்சில் அக்செப்ட் பண்ணாது. ஸோ வேல்யூ தான் அதுக்குள்ளே பாஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே நான் பாஸ் பண்ணுற வேல்யூ என்ன பண்ணுறேன், கேசஸ் உள்ள ரைட் பண்ணணும். கேஸ் 1 அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே வந்து கோலன், இங்கே system டாட் அவுட் டாட் பிரிண்டனில் நான் மண்டே அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கேஸ் முடிகிறப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் அப்படின்ற கீவை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது உள்ள என்ன பண்ணுறேன், கேஸ் 2 system டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கேஸ் 2 நான் டியூஸ்டே அப்படின்றத கொடுத்துறேன். இதுக்கு கீழே நான் பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 system டாட் அவுட் டாட் பிரிண்டனில் வெனஸ்டே அப்படின்றத கொடுத்துறேன். இது கீழே நம்ம பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம டிஃபால்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். system டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இன்வேலிட் டே அப்படின்றது கொடுத்தாரு. இந்த மாதிரி 7 டேஸ்க்கு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க, நான் சும்மா 3 மட்டும் ரைட் பண்ணுறேன். இன்வேலிட் டே அப்படின்றது கொடுத்தாரு. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு டேல வந்து 2 அப்படின்ற வேல்யூ இருக்கா, ஸோ அங்கே 2 அப்படின்றது வரும். இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அங்கே கேஸில் இருக்க வேல்யூ செக் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 அப்படின்றது வருதா, கேஸில் இங்கே வந்து நம்ம 1 அப்படின்றத கொடுத்துருவோம். இது ரெண்டு நமக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ அங்கே என்ன செக் பண்ணோம் அப்படின்னா 1 ஈக்குவல் 2 அப்படின்ற செக் பண்ணும். இது வந்து நம்ம கண்டிஷன் ஃபெயில் தான், ஸோ இந்த கேஸ் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அடுத்த கேஸ் அதை செக் பண்ணோம், 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஸோ இங்கே என்ன இருக்கும், டியூஸ்டே அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். இங்கே பிரிண்ட் பண்ணோன்னே இங்கே பிரேக் அப்படின்றத சொல்கிறேன். பிரேக் அப்படின்னா ஸ்டாப் அப்படின்ற அர்த்தம். இந்த லைனை பிரிண்ட் பண்ணிட்டு இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா டியூஸ்டே அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இந்த பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பிரேக் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன கேஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்க, டியூஸ்டே வெனஸ்டேன்னு ரன் ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 அப்படின்றது வந்துச்சு, இங்கே 1 வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகும். இந்த கேஸை செக் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு ட்ரூ ஆகும். ஸோ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்கே பிரேக் இல்லாததுனால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கேஸ் 3 அது எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பிரேக் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே நமக்கு அந்த பிரேக் இல்லை அப்படின்னா கீழே இருக்க டிஃபால்ட்ல இருக்க வேல்யூ சேர்த்து பிரிண்ட் ஆகிடும். பாருங்க, இன்வேலிட் டே. ஸோ இந்த பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த கேஸில் இருக்க வேல்யூ சேர்த்து பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ நான் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து நான் 8ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நமக்கு 8ன்னு வரும். இந்த 8 வரப்போ இந்த இடத்துல கேஸ் 1 நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இங்கே வந்து 2 செக் பண்ணோம், 8 ஈக்குவல் 2 அப்படின்னு செக் பண்ணோம், இது மேட்ச் ஆகலை. 3 மேட்ச் ஆகலை. இந்த கேசஸ் எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, இன்வேலிட் டே அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஸ்விட்ச். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இன்னொன்று வந்து நம்ம கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத வச்சிடுறேன். இன்ட்டு பி ஈக்குவல் 5 அப்படின்றத கொடுத்துட்றேன். கேரக்டரில் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு நான் ப்ளஸ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரைட் பண்ணுறோம். ஸ்விட்ச் இதுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனை பாஸ் பண்ணுறேன். கேஸ் 1 இங்கே வந்து நம்ம 1 போடக்கூடாது. 1 பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இங்கே வந்து கோலன் வைக்கணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ஏ ப்ளஸ் பி அப்படின்றத கொடுக்குறேன்.
இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அடுத்து கேஸ் 2, இங்கே வந்து நம்ம 2 கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது கேஸில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சப்ராக்ஷன், ஸோ மைனஸ் கொடுக்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஏ மைனஸ் பி, இங்கே நான் பிரேக் கொடுக்கணும். இது ரெண்டையும் கொடுத்துட்டு நான் டிஃபால்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இன்வேலிட் ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே டிஃபால்ட்டுக்கு வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கணும் அப்படின்றது தேவையில்லை, ஆனால் லாஸ்ட்டாக அதுதான் இருக்குது. அது வந்து நம்ம பிரேக் அப்படின்றத கொடுக்க மாட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இன்ட் ஏல வந்து 10 இருக்குது, பியில் வந்து 5 அப்படின்றது இருக்குது. கேரக்டர் ஆப்ஷன் வந்து நமக்கு ப்ளஸ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்றதான் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகிடும், ப்ளஸ் ப்ளஸ் மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்றத ஆட் பண்ணோம். ஏல நமக்கு வந்து 10 அப்படின்றது இருக்குது, பியில் வந்து 5 அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு 15 அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகிடும். கீழே எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு 15 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் நம்ம ரைட் பண்ணவே இல்லையா, அதுக்கு ஸோ இன்வேலிட் ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்கும் பாருங்க, இன்வேலிட் ஆப்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா இதில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள். இந்த கால்குலேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.